ஒரு சில மனக்கசப்புகள் மனவேதனைகள் எப்போவுமே இருந்துகிட்டே தானே இருக்கும். அதெல்லாம் கடந்து தேர்தல் வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய களப்பணி இங்கே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தாண்டி தான் இந்த மொழியினுடைய நிலைத்தன்மை இருக்குது. பெண் காவல்துறை அதிகாரிகளும் ரொம்ப கொடுமையாக பேசுகிறாங்க, ரொம்ப ஒரு இழிவாக பேசுகிறாங்க. அம்பாசமுத்திரத்தில் ஒரு இடைத்தேர்தல் வருதுன்னு அதில் அண்ணன் சீமான் போட்டிட்டு தான் இருக்குது. அதை பற்றி உங்களோட இல்லைங்கண்ணே, அண்ணே போட்டியிட்டால் மகிழ்ச்சி அடைவேன். சீமான் அண்ணே போட்டியிடும்போது அது அண்ணனுக்கு நிறைய விடயங்கள் தெரியும்ண்ணே. இப்போ வந்துக்கிட்டு இருக்க விடயங்கள் வதந்தி தான். இது உண்மைன்னு, அதாவது எந்த ஒரு செய்தி அண்ணன் சீமானால் சொல்லப்படுதோ பேசப்படுதோ அதுதான் கட்சியினுடைய செய்தி. கட்சி நம்மளுக்கு சொன்னால் தான் நம்ம அதை பற்றி பேசணும். அண்ணன் சீமான் சொன்னால் தான் அதை பற்றி பேசணும். அண்ணன் சீமானோ அல்லது கட்சியினுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட செய்தியோ இதுவரைக்கும் சீமான் அண்ணன் போட்டிக்கிறாரு அல்லது பொது வேட்பாளராக போட்டிக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தி இதுவரைக்கும் நான் கேள்விப்படலை. நான் விசாரித்த வரை நான் கேள்விப்படலை. ஒருவேளை அண்ணன் போட்டியிட்டாலும் அவருக்கு தெரியும், நம்ம அவருக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கோ புத்தி சொல்கிறதுக்கோ அவரோட வயதில் மூத்தவரோ அனுபவத்தில் மூத்தவரோ நம்ம கிடையாது. ஆனாலும் நம்மளுடைய கருத்து நாம் தெரிவிக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே கடமைப்பட்டிருக்கோம். பொதுவாக இது பொது வேட்பாளர் அப்படிலாம் சொல்றாங்க. அடுத்த கேள்வி அதுதான், பொது வேட்பாளரா அண்ணன் நிற்பாரா முதல்ல? ஏன்னா அண்ணன் ஆரம்பிச்சதே திராவிட கட்சிகளோட கூட்டம் இல்லை, தேசிய கட்சிகளோட கூட்டம் இல்லை. ஆனால் அப்பேற்பட்டவரை இப்படி போய் பொது வேட்பாளர்னு ஒரு செய்தி பரவுதே, இது என்னவா இருக்கும்? யாரால் பரப்பப்பட்டிருக்கும்? இது கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான நபர்களால் மட்டுமே பரப்பப்பட்டாதான் இது உண்மையாக இருக்குமே தவிர இது நாம் தமிழர் கட்சியில் இதுவரைக்கும் அங்கீகரிக்கப்பட்டது மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா பொது வேட்பாளர் நம்ம அறிவிக்கும் போது நீங்கள் சொன்னதான், பொது வேட்பாளர் அறிவிக்கும் போது நாம் இதுவரைக்கும் கருத்தியல்ல திராவிடத்தை எதிர்க்கிறோம். இந்திய தேசிய கொள்கையை நம்ம எதிர்க்கிறோம். இந்திய தேசிய கொள்கைனா ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி அப்படிங்கிறத தான் நம்ம எதிர்க்கிறோமே தவிர இந்தியாவை நம்ம எதிர்க்கலை. எப்போவுமே பாரத தேசத்தையோ இந்திய பெருநாட்டையோ நம்ம எதிர்க்கணுன்ற நோக்கம் இல்லை. எப்போவுமே தமிழ்நாடு என்பது ஒரு தனித்துவமான ஒரு மொழி, ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம், ஒரு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு தமிழுக்குன்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையுமே ஒரு தனித்துவத்தோடு நம்ம இருக்கிறோம். இது மாதிரியான தனித்துவத்தோட ஒவ்வொரு மொழிகளுமே இருக்கணும். அப்போ அந்த ஒவ்வொரு மொழிகளுடைய தனித்துவம் போயிடக்கூடாது, ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பண்பாடு கலாச்சாரம் போயிடக்கூடாது. அது அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 10 லட்சம் மக்கள் தான் இருப்பாங்க ஒரு மாநிலத்தில், இருந்துட்டு போகிறாங்க. 10 லட்சம் மக்கள் தான் ஒரு பண்பாட்டையோ ஒரு கலாச்சாரத்தையோ ஒரு மொழியோ பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க, இருந்துட்டு போகிறாங்க. அந்த மொழியும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய மொழி. இந்தியாவில் தமிழ் மட்டும்தான் முதன்மையான மொழி, அது மட்டும்தான் வாழணும். ஹிந்தி மட்டும்தான் பெரும்பான்மையை பேசுகிற மக்களுடைய மொழி, அது மட்டும்தான் வாழணும். அப்படி ஒரு பேச்சே கிடையாது. எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லா மாநிலத்தினுடைய மொழிகளும் ஒவ்வொரு மக்களும் பேசப்படக்கூடிய ஒரு குறுகிய பகுதியில் பேசக்கூடிய எழுத்து வழக்கு இல்லாமல் வெறும் பேச்சு வழக்காக மட்டும் ஒரு மொழி இருக்கணும். அந்த மொழியும் கூட வாழணும். ஆனால் இந்த மாதிரியான மொழிகளை நசுக்குவது, பல்வேறு வகையான பண்பாடுகளை நசுக்குவது, பல்வேறு வகையான கலாச்சாரங்களை நசுக்குவது, ஒரே மாநிலம், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே பழக்க வழக்கம், ஒரே அடையாள அட்டை இப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு வகையான ஒரு தாக்கத்தின் காரணமாக, ஒவ்வொரு கொள்கையின் காரணமாக தான் நாம் இந்திய தேசியத்தை எதிர்க்கிறோமே தவிர மற்றபடி ஒரு கூட்டியல் தத்துவத்தை எதிர்க்கக்கூடிய ஆட்கள் நம்ம கிடையாது. என்றைக்குமே நாம் நம்மளுக்கு முன்னோர்கள் இதற்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு போராடலையும் கூட ஏன் தமிழ்நாடை தனியாவோ திராவிட நாடை தனியாவோ வாங்குவதற்கு ஐயா முத்துராமலிங்க தவிர ஐயா வஉசியோ சுப்பிரமணிய பாரதியோ சிவாவோ இந்த மாதிரியான நபர்கள்லாம் ஏன் அதை செய்யலைன்னா, தமிழ்நாடு தனிச்சு நின்றால் ஒருவேளை இராணுவ பலம் கொண்ட மற்ற நாடுகள் ஏதாவது ஆளுமை செலுத்த ஆக்குபை பண்ண முடியுமோ, ஒருவேளை அது காலனித்துவ நாடுகளாக மாற்றி விடுவார்களோ அப்படிங்கிறக்காக தான் இந்த பாரத தேசத்தோடு சேர்ந்து இருக்கிறதா ஒரு சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்களே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. இதற்கெல்லாம் ஒரு எதிரான ஒரு செயல்களை இன்றைக்கி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோ இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோ செய்ததனுடைய விளைவாக, அவர்களுடைய மொழியை ஹிந்தியை இங்கே திணிச்சதனுடைய விளைவாகத்தான் நம்ம எதிர்த்ததை தவிர எப்போவுமே தமிழ்நாடு ஒருபோதும் இந்தியாவிற்கோ பாரதத்திற்கோ எதிரான நாடு கிடையாது. மாறாக இந்த இந்தியாவையும் இந்த பாரதத்தையும் இந்திய ஒன்றியத்தையும் ஆளக்கூடிய காங்கிரஸ் பிஜேபி போன்ற கட்சிகள் இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய தனித்துவத்தை அழிக்க நினைக்கும் போது நாம் அதுக்கு எதிராக போராட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். அப்படி தான் நாம் ஒரு கட்சியும் உருவானது. அப்படி தான் ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியும் சரி, நம்ம இனத்தை அழித்த காங்கிரஸ் கட்சியும் சரி, நம்ம முழு முதலாக எதிர்த்தோம். இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளையும் நம்ம எதிர்த்தோம். குறிப்பாக திமுக அதிமுக இந்த மாதிரியான கட்சிகளை நம்ம எதிர்த்தோம். அப்போ இன்றைக்கி ஒரு பொது வேட்பாளர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது திமுக காரங்களும் ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், அதிமுக காரங்களும் ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதிமுக கூட்டணியில் இருக்கவங்களும் பிஜேபி உட்பட பாரதிய ஜனதா உட்பட ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இங்கிட்டு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய திமுக கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், ஜாதி அமைப்புகள், லெட்டர்பேடு கட்சிகள் எல்லாருமே நாங்களும் ஆதரிக்கிறேன்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ நாம் யாரை எதிர்த்து கட்சி துவங்கினோமோ, எந்த கொள்கையை, எந்த தமிழ் தேசிய கொள்கையை உயிர் மூச்சாக நாம் ஏந்தி நின்றோமோ அதற்கு எதிராக போயிடும். யாரெல்லாம் நம்ம எதிர்த்தோமோ, யாரெல்லாம் இவர்களுடைய ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டியவர்கள், இவர்கள் தமிழின துரோகிகள், தமிழ் மொழிக்கான விரோதிகள், இவர்கள் அழிக்கப்பட வேண்டிய ஒழிக்கப்பட வேண்டிய சக்திகள் கட்சிகள் நம்ம எதெல்லாம் பேசணுமோ, எந்த சித்தாந்த எந்த திராவிடத்தை எல்லாம் எதிர்த்து பேசணுமோ அவர்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்றால்
எதிர்காலம் நாம் தமிழர் கட்சியை தமிழ் தேசியத்தை என்னென்னு பேசும், அண்ணன் சீமான் என்னென்னு பேசும். நீங்கள் யாரை எதிர்த்தீங்களோ அவர்களுடைய வாக்கை வாங்கி தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. நீங்கள் எந்த கட்சி ஆகவே ஆகாதுன்னு சொன்னீங்க, திமுக ஆகாது, அதிமுக ஆகாது, பிஜேபி ஆகாது, காங்கிரஸ் ஆகாது, இப்படி தான் நம்ம சொன்னோம். அப்போ இதில் காங்கிரஸை தவிர்த்து காங்கிரஸ் தான் தாவேகா கூட்டணியில் இருக்குது. மிச்சம் 3 பேரும் பொது வேட்பாளர்னா இந்த 3 கட்சிகளும் இந்த கட்சிகளுடைய கூட்டணியில் நம்மளை ஆதரிக்கணும். அப்போ இந்த அவப்பேர்கள், இந்த கெட்ட பேர்கள், இந்த ஏளன பேச்சுக்கள்லாம் நம்மளுக்கு வந்துடும் அப்படிங்கிறத அண்ணன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. அண்ணனுக்கு அண்ணன் அதிலெல்லாம் மீறி என்ன முடிவு எடுப்பார்னு அண்ணனுக்கு தான் தெரியும். இருந்தாலும் இவைகளை அண்ணன் செய்ய மாட்டார் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியான விடைத்து போயிட மாட்டார். ஒருவேளை அவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அது அண்ணனுடைய விருப்பம். கட்சி அண்ணன் சீமானால் உருவாக்கப்பட்ட கட்சி. அண்ணன் சீமான் இந்த அளவிற்கு, நான் சொல்கிறது ஆரம்பத்தில் யாரெல்லாம் பல நபர்கள் சொல்லுவாங்க, அண்ணன் காமராஜன் இருந்து பல நபர்கள் அவங்க சொன்னாலும் கூட இந்த கட்சி இந்த அளவிற்கு எழுச்சி பெற்றக்கான காரணம், அதாவது உருவாக்குனதுலையோ இல்லை அதிலேயோ கருத்து முரண்பாடு நிறைய பேர் நிறைய சொன்னாலும் கூட இவர் சீமானனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறார். நாம் தமிழர் கட்சினா அது உருவானது அண்ணன் சீமானனுடைய பேச்சு, அண்ணன் சீமானுடைய உழைப்பு. அதற்கு இன்னும் மற்ற நபர்கள் எல்லாருமே, நான் தான் ஆரம்பத்திலே பல தடவை சொன்னேன், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் உழைச்ச உழைப்புங்கிறது அண்ணன் சீமான் பேசிய உழைப்புக்கு ஒரு பக்கபலமாக இருக்குமே தவிர, இப்போ நான் சிவசங்கரன் தனிப்பட்ட முறையில் நத்தத்திலேயோ அம்பாசமுத்திரத்திலேயோ எவ்வளோ உழைச்சாலும் மேலே தலைமை இருந்தால் தான் அந்த தலைமைக்கு தகுந்த மாதிரி தான் கீழே தொண்டர்களுடைய செயல்பாடு இருக்கும். அந்த தொண்டர்களை வச்சு தான் தலைமையினுடைய வெற்றி இருக்கும். சரி, ஒருவேளை அண்ணனே பொது வேட்பாளர் இல்லாமல் தனியாகவே எப்பயும் போல் தனியாகவே அம்பாசமுத்திரத்தில் போட்டிடுறாருன்னு வச்சுக்கிறோம். அண்ணனுக்கு அடுத்தபடியாக இந்த தேர்தலில் தொகுதியோட வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருந்தது அம்பாசமுத்திரம் தொகுதியில் நீங்கள் வாங்கின ஓட்டுகள். அதனால் உங்களுக்கு எதுவும் மாற்று தொகுதி கொடுக்கறதுக்கு, எடுத்துக்காட்டாக திருச்சியில் எதை பற்றி சொல்கிறேன்னு தெரியும், புரிஞ்சு அது அந்த அமைப்பு அதோட அடிப்படையில் உங்களுக்கு ஒதுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் சொல்கிற சமுதாய ரீதியாக கேட்குறீங்க. அண்ணன் வந்து அது நம்ம கட்சிகளும் அதை சொல்ல மாட்டோம், இருந்தாலும் இல்லை நீங்கள் சொல்கிற சரிதான். அண்ணன் விஜய் வந்து அந்த தொகுதியை உங்களுக்கு திருச்சி கிடைக்க வாய்ப்பு, திருச்சி கிழக்கு அண்ணன் விஜய் தேர்ந்தெடுத்ததுக்கும் சமுதாய ரீதியாக தான் காரணம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு வேட்பாளர் கிருஷ்ணசாமின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவரை நம்ம வந்து நிப்பாட்டியிருந்தோம். இன்றைக்கி அந்த மருத்துவர் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டார். அவர் மீண்டும் அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு நம்ம கட்சியினுடைய திருச்சி கிழக்கு தொகுதியில் 2026 போட்டியிட்ட வேட்பாளர் அண்ணன் கிருஷ்ணசாமி. அவர் வந்து அவருடைய அது விருப்பம், அவர் வந்து அந்த கட்சிக்கு போயிட்டார். அப்போ அவர் மீண்டும் அங்கே போட்டியிட வாய்ப்பு இருக்காது. அதனால் நீங்கள் அந்த கேள்வியில் முன்வைக்க வாய்ப்பு இருக்குது. நான் இப்போவும் திரும்ப சொல்கிறேன், இந்த கட்சி அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறாரோ, கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு நம்ம எப்போவுமே கட்டுப்படுவோம். ஆனால் நம்மளை நிறைய பேர் கட்சிக்குள்ளேயே சிவசங்கரன் அவர் விருப்பத்துக்கு பேசுகிறாரு, அவர் இஷ்டத்துக்கு ஒன்று சொல்கிறாரு, அது வரல. என்னையை பொறுத்தளவு கட்சியினுடைய உள்ளுவாகரங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் பேசினா தான் கண்டிப்பாக கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில புல்லுருவிகளினுடைய எண்ணம் பழிக்காமல் போகும். அப்படிங்கிறக்காக ஒரு சில இடங்களில் நான் உடச்சு வருது. அண்ணன் சீமான் அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிட்டால் இந்த அனைத்து கட்சியினுடைய ஆதரவு, பொது வேட்பாளர் இப்படியெல்லாம் இல்லாமல் அண்ணன் போட்டியிடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படி அண்ணன் போட்டியிடும்போது முதல் நபராக களப்பணியில் நம்ம தான் நிற்போம். நீங்கள் தான் கண்டிப்பாக கேமராமேனாக இருப்பீங்க, அதில் எந்த வகையான மாற்று கருத்து மறுபடியும் அதே தானே. ஆரம்பத்திலேருந்து நம்ம எப்படி வந்து ஒரு 4 மாதம் எப்படி களப்பணி செஞ்சோமோ அதே மாதிரி தீவிரமான களப்பணியை கண்டிப்பாக நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கோம்னு. ஒருவேளை நாம் வேட்பாளராக இல்லாட்டி நடைபெறக்கூடிய 6 தொகுதியை 7 தொகுதியை 10 தொகுதியை அல்லது அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய 118 தொகுதியில் வரும் வரை அவர்கள் இடைத்தேர்தல் வச்சாலும் எத்தனை இடைத்தேர்தலாலும் நாம் தமிழர் கட்சியோடு இருந்து பயணிப்போம்னே. கண்டிப்பாக நம்மளுடைய களப்பணியை செய்வோம். ஒரு சில மனக்கசப்புகள் மனவேதனைகள் எப்போவுமே இருந்துகிட்டே தானே இருக்கும். அதெல்லாம் கடந்து தேர்தல்னு வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய களப்பணி எப்பவும் போல் தீவிரமாக இருக்கும்னே, உறுதியாக நம்ம செய்கிறோன்னே, இணைஞ்சே பயணிப்போம்னே. சரிண்ணே, அடுத்து போன பேட்டியிலோடு சொல்லியிருந்தீங்க விஜய்க்கு வந்து ஒரு 6 மாதம் டைம் கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ அண்மையில் மாரத்தான் ஒன்று ஓடிச்சு, போதை ஒழிப்பு மாரத்தான்னு. அதில் இதுக்கு முன்னாடி பேசும்போது கூட தமிழ் மொழியை பற்றியும் பேசியிருந்தீங்க. ஆனால் இப்போ தமிழ் மொழி மாறி தங்கிலீஷில் வந்து வாசகங்கள் எழுதுகிற அளவுக்கு போயிட்டார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைண்ணே, நம்ம 6 மாதம்னு சொல்லி அண்ணன் விஜய்க்கு வந்து 6 மாதம் நம்ம சொன்னதோட காரணம் ஒரு உள்கட்டமைப்பை சரி செய்கிறதுக்குண்ணே. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம், ஏற்கனவே ஒரு 60 ஆண்டுகளாக இங்கே ஒரு உள்ளாட்சி அமைப்புகளுடைய செயல்பாடுகள் இருக்கும். இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா இப்போ பொதுப்பணித்துறை எடுத்துங்க. பொதுப்பணித்துறையில் நம்ம வந்து ஒரு ஒப்பந்த புள்ளி வாங்குறதோ அல்லது ஒப்பந்த அறிவிக்கிறதோ, ஒப்பந்தங்கள் நடக்கிறதோ, ஏல அறிவிப்பு நடக்கிறதோ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு திறந்த வெளி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அதை பூராமே நீங்கள் கொண்டு வந்தீங்க. அண்ணன் விஜய்க்கு இது நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். அதோட இருக்கக்கூடிய உங்களுடைய அமைச்சரவைக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். பொதுப்பணித்துறையில் எனக்கு தெரிந்து ஊழல் இல்லாமல் நடப்பதற்கு ஒரு சில வேலைகளை முன்னெடுத்துறீங்க. அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய திட்டங்கள் நீங்கள் செயல்படுத்துறீங்க, அதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் இல்லையே சொல்லலாம். ஆனால் 6 மாதம் என்பது உள்கட்டமைப்பை சரி செய்ய தான். அதுக்காக பாலியல் வன்கொடுமையை தட்டி கேட்காமல் நம்ம இருக்க முடியாது. கண்டிப்பாக எந்த ஒரு ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாள் நடந்தாலும் அதை உடனடியாக கண்டிக்க கடமைப்பட்டிருக்கோம். பாலியல் வன்கொடுமைக்கு எதிராகவோ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய குற்றங்களுக்கு எதிராகவோ நம்ம உடனடியாக குரல் கொடுக்குறோம், உடனடியாக அதை கண்டிக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த மொழி. இப்போ தமிழ்நாடு அரசு பேருந்துன்றதை இதற்கு முன்னாடி இருந்த திமுக கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க.
இல்லாமல் இருந்துச்சு, வெறுமனா அரசு போக்குவரத்து கழகம் இருந்துச்சு. இப்போ அதை திரும்பவும் சேர்த்துருக்கீங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு. இதுக்கு அண்ணன் விஜய் அவர்களுக்கும் போக்குவரத்து துறை அமைச்சருக்கும் உங்களுடைய அரசு அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் அதை மறந்துடக்கூடாது. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, இதற்கு தொடர்ச்சியாக போராடி இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி எவ்வளோ போகிறாங்க. ஒரு பொண்ணு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆவடியில் போட்டியிட்ட பொண்ணு ஒரு இன்ஸ்பெக்டரை எதிர்த்து, ஒரு லேடி இன்ஸ்பெக்டர், ஒரு பெண் ஆய்வாளர், காவல்துறை ஆய்வாளர், அவங்களை எதிர்த்து மல்லு கட்டி, நீங்கள் அந்த காணொலியெல்லாம் பார்த்தா தெரியும். நான் நிறையா பார்த்தீங்க, நான் ஒரு ஆளை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், நான் நிறைய பேரை பார்த்தேன். இருந்தாலும் இந்த காணொலி நிறையா என் கண்ணில் தட்டுப்பட்டுச்சு. அந்த அளவிற்கு இந்த ஆவடி தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளரை போட்டியிட்ட முனைவர் புனிதா, அவங்களாம் பிஹெச்டி முடித்தவங்க, அவங்களாம் தொடர்ச்சியாக களப்பணியில் நின்று கடுமையாக எதிர்த்தாங்க. இதே மாதிரி எல்லா பக்கங்களையுமே, இப்போ திண்டுக்கல்லே எடுத்துங்க, திண்டுக்கல் மாவட்டத்திலையும் சரி, மதுரையிலும் சரி, எல்லா பக்கத்துலையுமே இறங்கி ஒவ்வொரு இடத்துலையுமே பேருந்தில் போய், அதாவது முதல்ல ஸ்டிக்கர் மட்டும் தான் ஓட்டணும், அப்புறம் ஸ்டிக்கர் உடனே கிழிச்சிடறாங்க. அப்புறம் என்ன செஞ்சு, இவங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டினா இங்கே திருந்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க ஏற்கனவே ஸ்டிக்கர் ஓட்டி பழகினவங்க தானே, இவங்களுக்கு ஒட்டவும் தெரியும் கிழிக்கவும் தெரியும்ட்டு நாம் என்ன ஆகணும், உடனடியாக பெயிண்ட்லேயே எழுத ஆரம்பிச்சோம். அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான பாடி ஸ்ப்ரே எந்த சைஸில் இருக்கும் அந்த சைஸில் ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்கும், அந்த ஸ்ப்ரே பெயிண்டை வச்சு எழுத ஆரம்பித்தோம். அதற்கப்புறமாச்சும் அந்த திமுக அரசு திருந்தோம்னா திருந்தவே இல்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கப்புறம் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு கொண்டாந்துருக்கீங்க. அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஊழலை ஒழிக்கிறதுக்கு நிறைய முயற்சி செய்கிறீங்க. அதை நான் கண்கூடாக பார்க்குறேன். நான் பத்திரப்பதிவு துறையிலேயே வழக்கறிஞராகவும் இருக்கிறேன், பத்திரப்பதிவு துறையில் நிறையா பார்க்குறேன், இன்னும் பல்வேறு வகையான அரசு துறைகளை பார்க்குறேன். முடிஞ்ச அளவு இங்கே பாருங்கள், இன்னும் வரையும் சாராயம் ஒழிஞ்சிருக்கா, பிளாக்ல சரக்கு விற்கிற சாராயம் ஒழியவில்லை, சீட்டாட்ட கிளப்பு ஒழியவில்லை, லாட்டரி டிக்கெட் ஒழியவில்லை, கஞ்சா விற்பனை ஒழியவில்லை. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது, என்னுடைய தொகுதியில் நான் போட்டியிட்ட தொகுதி அம்பாசமுத்திரையும் சரி, இங்கே நத்தம் தொகுதியிலையும் சரி, நான் பரவலாக நான் பயணிக்கக்கூடிய பகுதியிலையும் பார்த்துட்டு சாராயமோ கஞ்சாவோ, அதாவது பிளாக்ல சரக்கு விற்கிறது, பிராந்திய விஸ்கி அந்த பாட்டில் வாங்கிட்டு வந்து பிளாக்ல சில்லிங்ஸ்னு சொல்லுவாங்க, அதில் ஓட்டுறாங்க. இன்னும் வரையும் அந்த சாராய விற்பனை நடந்து கொண்டே இருக்கிறது, கஞ்சா விற்பனை நடந்து கொண்டே இருக்கிறது, சீட்டாட்ட கிளப்பு ஓடிக்கிட்டே தான் இருக்குது. எப்படி திமுக நடந்துச்சோ அதே மாதிரி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய லாட்டரி டிக்கெட் இதுவும் ஒழியலை. அப்போ நான் சொல்ல வர்றது, அண்ணே இது மாதிரியான விடயங்கள் ஒழியலை. மாறாக அரசு ஒப்பந்த புள்ளிகளில் ஊழல் நடக்காமல் பார்க்குறாங்கண்ணே. இன்றைக்கி இந்த அரசு பள்ளி அங்கீகாரம் வாங்கினா அதில் எல்லாம் நிறையா உண்மைக்கு புறமான செய்தி இருந்தாலும், நான் கண்கூட பார்க்குறதுல இன்றைக்கி பத்திரப்பதிவு துறையில் பயந்துக்கிட்டே லஞ்சம் வாங்குறது குறைஞ்சிருக்கு, லஞ்சம் முழுமையாக குறையலை, லஞ்சம் வாங்குறது குறைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் லஞ்சம் வாங்கவும் பயப்படுறாங்க. என்ன நடக்க போகுது, நத்தத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்திலேயே லஞ்ச ஒழிப்புத்துறை இப்போ ஒருத்தவங்களை கைது செஞ்சாங்க. நான் நிறைய இடங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போ நத்தத்தில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு நில அளவையர் வந்து லஞ்சம் வாங்கினார், 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கினார்னு இப்போ போன வாரத்தில் கைது செஞ்சாங்க. அந்த மாதிரிலாம் தொடர்ச்சியாக லஞ்சத்திற்கு எதிராகவும் ஊழலுக்கு எதிராகவும் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குன்றதை நான் உணர முடியுது. ஆனால் முழுமையாக அது செயல்பாட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறோம். பத்திரப்பதிவு துறையில் இன்னும் அதிகமாகவே இருக்குது. இப்போ பயந்து வாங்குறாங்க. முதல் வந்து நேரடியாக பயப்படாமையே லஞ்சம் வாங்குறதுக்குனே அலுவலகத்துக்கு வெளியில் 2 பேரை வச்சு வாங்கிட்டு இருந்த இடத்துல இப்போ முழுமையாக வாங்குவதற்கு பயந்து நம்பிக்கையான ஆட்கள் வந்தால் நம்பிக்கையான இடங்களில் மட்டும் அவங்க வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ பத்திர எழுத்தாளர்கள்லையே இவர் நம்பிக்கையானவர், நம்மளை வந்து போட்டு கொடுக்க மாட்டார், காட்டி கொடுக்க மாட்டார் அப்படின்ற இடத்துல மட்டும் அது நேரடியாக வாங்குறதுல வெளியில் வந்து வேறு யார் மூலமாக அந்த கடையில் கொடுத்துருங்க, இந்த ஹோட்டலில் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்கிக்கிறாங்க. இதை நம்ம கண்கூட பார்க்குறோம். இதற்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஆனால் குழந்தைகளுக்கு எதிராகவோ, பெண் பிள்ளைகளுக்கு எதிராகவோ, பாலியல் வன்கொடுமைக்கு எதிராகவோ 6 மாதம் இல்லை 6 நொடி கூட அனுமதிக்க முடியாது. கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியும் வன்மையாக, நாம் தமிழர் கட்சியும் நம்ம எல்லாருமே வன்மையானதை நம்ம கண்டிக்கிறோம். உடனடியாக இதற்கான தண்டனைகள் கடுமையாக இருக்கணும். அதாவது ஏற்கனவே தண்டனைகள் இருக்கலனே, அந்த தண்டனைகள் போதாது, இன்னும் தண்டனை கடுமையாக்கப்படணும். அதோடு சேர்த்து அந்த தண்டனையை நிறைவேற்றுறதுல விரைவாக இருக்கணும். வழக்கு விசாரணை, வழக்கு நடத்துகிற விதம், நீதிமன்றத்தில் அந்த வழக்குக்கான கால அவகாசம், இது எல்லாமே ரொம்ப விரைவாக இருந்தால் இன்னும் அதற்கான ஒரு தீர்வு ஏற்படும் நம்புறேன். அதே மாதிரி இன்னொன்று நான் இதை வச்சு ஒரு கோரிக்கை வச்சுறேன். பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைகள் வெளியில் வர்றதே கஷ்டம். இன்றைக்கி 90 விழுக்காடு பெண்கள் வெளியில் வந்து தான் பாலியல் குற்றத்தால் பாதிக்கப்பட்டிருக்கேன், பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கேன்னு வந்து வெளியில் வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு வெளியில் வந்து சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். 90 விழுக்காடு வெளியிலே வர்றதில்ல, தங்களுக்குள்ளேயே சகிச்சுக்கிட்டு கடந்து போயிடுறாங்க. அதை தாண்டி வர்ற பெண்களையும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அது சமூக நலத்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், அல்லது அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பெண் ஊழியர்களாக இருக்கட்டும், அல்லது இங்கே அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், காவல்துறையில், குறிப்பாக காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண் காவலர்கள், இந்த அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்குது, அவ்வளோ கேவலமாக, அவ்வளோ கொச்சையாக எப்போவுமே நீங்கள் போய் பாருங்கள், அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இருக்க காவலர்கள்லாம் ஒரு பெண், அதாவது அவங்க பெண்களுக்கான தகுதியே இல்லாதவங்க மாதிரி தான் பேசுவாங்க. அவ்வளோ கேவலமான கொச்சை, நம்ம வழக்கறிஞர்களாக போயிருப்போம், அப்படி போகையிலையும் கூட நம்ம பார்ப்போம், அவ்வளோ கொச்சையாக தான் அங்கே பேசுவாங்க, கேவலமாக தான் பேசுவாங்க. அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள்லாம் ரொம்ப மோசமான வார்த்தை பிரயோகங்கள் இருக்குது. இந்த மாதிரியான பெண் பிள்ளைகள் ஏற்கனவே அந்த விக்டிம்ஸ்லாம் பாதிக்கப்பட்டு காவல் நிலையத்துக்கு வருவாங்க. அங்கே காவல்துறை அதிகாரிகளும், அதாவது பெண் காவல்துறை அதிகாரிகளும் ரொம்ப கொடுமையாக பேசுகிறாங்க, ரொம்ப ஒரு இழிவாக பேசுகிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கனிவாக நடத்தி பாதிக்கப்பட்ட விக்டிம்களை, பாதிக்கப்பட்ட பெண்களை, பாதிக்கப்பட்ட குழந்தைகளை, பெண் குழந்தைகளை கொஞ்சம் கனிவாக நடத்தி அவங்க தைரியமாக
வெளியில் வந்து இன்னும் அந்த குறைகளை வந்து அவங்க வெளியில் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு இந்த காணொலி வாயிலாக தமிழ்நாடு அரசிற்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாடு அரசு ரொம்ப கவனம் செலுத்தி இந்த பெண் பாலியல் குற்றங்களுக்கு எதிராக உடனே சட்டங்களை நிறைவேற்றி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இது. அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் தமிழ் மொழி, அதாவது இங்கே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தாண்டி தான் இந்த மொழியினுடைய நிலைத்தன்மை இருக்குது. இன்னைக்கு வழிபாட்டு மொழியாக தமிழ் இல்லை, வழக்காடு மொழியாக தமிழ் இல்லை. இன்றைக்கி தமிழ் வழி கல்வியில் ஒரு மாணவன் போய் படிக்கிறான், அரசு பள்ளியில் படிக்கிறான்னா கூட இன்றைக்கி அரசு பள்ளிகளையும் கூட ஆங்கில வழி கல்வி வந்துருச்சு. இன்றைக்கி தமிழ் வழி கல்வியில் படித்தாலே ஒரு இழிவாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி உருவாயிருச்சு. இதெல்லாம் மாற்ற வேண்டியது யார் கையில் இருக்குன்னா தமிழ்நாடு அரசு கையில் இருக்குது. இன்றைக்கி தமிழ் தேசியம் என்ற ஒன்று அண்ணன் சீமானனை மட்டும் வெற்றி பெற்று நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைத்திருந்தால் இன்றைக்கி இந்த மொழியினுடைய நிலை என்பது மாறி இருக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த மொழியினுடைய நிலை அகலபாதாளத்துக்கு போயிருச்சு. இன்றைக்கும் தமிழக வெற்றி கழகம் வந்து மீண்டும் வந்து ஒரு இந்த ஜென்சி கிட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க விரும்புகிறாங்க அப்படின்றக்காக தமிழ் வாசிய தெரியாத ஒரு மொழி போல ஒரு தங்கிலீஷில் கொண்டு வந்து வைக்கிறதுங்கிறது மிக ஒரு அவலமான நிலை. இந்த நிலை வந்து இந்த இத்தனாயிரம் ஆண்டுகள் 52,000 ஆண்டுகளுக்கு பழமையான இந்த மொழியை வந்து அழிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிறோம். அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக எல்லா இடங்களையுமே நீங்கள் தமிழை கொண்டு வரணும். அண்ணன் சீமானுடைய தேர்தல் அறிக்கைகளையோ செயற்பாட்டு வரைவில் எடுத்து பாருங்க, எல்லா இடங்கள்லையுமே தமிழை கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளுடைய மொழியை மீட்டெடுக்க முடியும். இன்னைக்கு எத்தனையோ வெளிநாட்டு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க தமிழில் கொண்டு வந்தாங்க. ஒரு காலத்தில் தட்டச்சிலே தமிழ் இருக்காது. நாங்கள் படிக்கிற காலங்களெல்லாம் தமிழில் தட்டச்சு இருக்காது, கைபேசியில் தமிழ் இருக்காது. தமிழே இருந்தாலும் கூட அந்த தமிழினுடைய எழுத்து வடிவம் வந்து நிறையா வந்து தவறுதலாக இருக்கும். இப்போ அந்த தா தீ தூ இதெல்லாம் வந்து தவறுதலாக வரும். ஆனால் அந்த மாதிரி இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முழுமையாக தமிழ் வந்து எந்த வகையிலும் பிழை இல்லாமல் ரொம்ப இன்றைக்கி கூகுளே போய் நீங்கள் வாய்ஸ் டைப்பிங் பண்ணிங்கனாக்க டக்குன்னு வந்து அது வந்து தமிழில் வந்து அழகாக வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருத்தி பார்த்து உடனடியாக எந்த நா வரணும், 2 சொல்லி நா வரணுமா, 3 சொல்லி நா வரணுமா, எந்த இரு வரணும், இப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக அதுவே எடுத்துக்கிற அளவுக்கு இன்றைக்கி வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு முன்னோக்கி போய்கிட்டு இருக்க காலகட்டத்தில் மீண்டும் தமிழ்நாடு அரசே ஒரு தவறை செய்வது ஒரு இழிவான செயலாக நான் பார்க்குறேன். இனிமேலும் இந்த தமிழ் மொழிக்கு எதிராக குறிப்பாக எழுத்து வடிவத்திலையும் சரி பேச்சு வடிவத்திலையும் சரி தமிழ் மொழி முழுக்க தமிழ்நாடு அரசு சட்டசபையிலையும் சரி வெளியிலையும் சரி அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்களும் சரி இன்னும் அரசு அதிகாரிகளும் பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் போது ஊடகங்களை சந்திக்கும் போதும் பொதுமக்கள்கிட்ட போய் பேசும்போதும் முழுமையாக நம்மளுடைய தாய்மொழியில் பேசுவது தான் சரியாக இருக்கும். ஆங்கில கலப்போ வேறு மொழியினுடைய கலப்போ வடமொழியினுடைய கலப்போ இல்லாமல் பேசுவது தான் சால சிறந்ததாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது சரியான ஒரு இந்த மண்ணுக்கான ஒரு அரசியலாக இருக்கும். கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு இது போன்ற செயல்களை மீண்டும் செய்யக்கூடாது. தமிழ்நாடு அரசினுடைய இந்த மாரத்தானில் நடந்த இந்த செயல்களை வன்மையாக நம்ம கண்டிக்கிறோம். இனிமேல் இதை நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நடந்துட வேண்டாம் அப்படிங்கிறதையும் ஒரு வேண்டுகோளாகவும் நம்ம வைக்கிறோம். கண்டிப்பாக தமிழ் மொழிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் வெடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அது உங்களுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் சொல்கிறேன். மாநிலத்துக்கு உண்டான பிரதிநிதி மத்திய பிரதிநிதி ஒருத்தர் வெங்கட் நாராயணர் அவர் வந்து நியமிச்சிருக்காங்களே, அதை பற்றின உங்களோட இல்லைண்ணே, அதான் சீமானனை உட்பட நிறைய பேர் அதை கண்டிச்சிருக்காங்க. அந்த நபர் யாருன்னா அண்ணன் வெற்றி இவருக்கும் விஜயனுக்கும் அவருக்கும் என்ன தொடர்புனா அவர் ஒரு தயாரிப்பாளர், அவ்வளோதான். அது இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு படத்தினுடைய தயாரிப்பாளர், அவ்வளோதான். நான் என்ன சொல்ல வரேன், அண்ணன் விஜயனுடைய திரைப்படம் வந்து தமிழ்நாட்டை தாண்டி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இன்னும் சொன்னால் இந்தியா முழுக்க நல்ல ஒரு வரவேற்பெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொருளாதார ரீதியாகவும் சரி அல்லது அவர் வந்து இந்தியா முழுக்க அறியப்பட்ட ஒரு நடிகர், அதில் மாற்றுக்கிறது இல்லை. உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலையும் சரி கேரளாவிலையும் சரி இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா ரஜினியோட படமோ அல்லது கமலஹாசன் ஐயாவோட படமோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வெறுமன தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுக்க ஓடணும் அப்படிங்கிறக்காக கேரளாவிலேருந்து ஒரு 2 நடிகர்களை இணைச்சிக்கிடுவாங்க. இந்த பக்கத்தில் ஆந்திரா, கர்நாடகா, இன்னும் சில ஹிந்தி நடிகர்கள் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அது ஏன்னாக்க அந்த திரைப்படம் அந்தந்த மாநிலங்களில் வசூலை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக அதெல்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு உங்களுடைய இயக்குனர் ஒரு மொழியில் இருக்கட்டும், உங்களுடைய தயாரிப்பாளர் ஒரு மொழியில் இருக்கட்டும், உங்களோட நடிக்கக்கூடிய பல்வேறு வகையான நடிகர்கள் வெவ்வேறு மொழியில் இருக்கட்டும். இது வந்து ஒரு தொழில். சினிமா துறை என்பது ஒரு தொழில். அந்த தொழிலை நீங்கள் நல்லபடியாக செய்யுங்க. எந்த மாநிலம் எல்லாருமே நம்ம இந்தியா நாட்டை சேர்ந்தவங்க தான். நீங்கள் தொழில் ரீதியாக உங்களுடைய சினிமா துறை சார்ந்து என்ன வேணாலும் செய்யுங்க. அதுக்கு நான் சொல்கிறேன் இந்தியாங்கிறது அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னார் பார்த்தீங்களா, கனிம வளத்தை கடத்திட்டு போகிறதுக்கு கேரளா இந்தியாவுக்குள்ள இருக்கணும். அந்த இந்தியாவில் நான் சொல்ல வர்றது சினிமா துறை சார்ந்த டெக்னாலஜி வைஸ் கனிம வளங்கையில் தான் அந்தந்த மாநிலத்தோட வளம் அந்தந்த மாநிலத்துக்கு நம்ம சொல்கிறோமே தவிர இது டெக்னாலஜி வைஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்கள். உங்களுடைய படம் திரைப்பட வெற்றி அடையட்டும். தொழில்நுட்ப ரீதியாக அங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் பல்வேறு வகையான கலைஞர்கள் நீங்கள் பயன்படுத்துங்க. அதன் மூலமாக இந்திய சினிமாவும் சரி தமிழ்நாட்டோட சினிமாவும் சரி தென்னிந்திய சினிமாவும் சரி நல்ல பிரபலமாகட்டும், அதில் மாற்றுக்கிறதுல. ஆனால் அதில் உங்களுக்கு ஒருத்தர் பணம் போட்டார், அதில் ஒருத்தர் உங்களுக்கு ப்ரொடியூசராக இருந்தார், அவர் அந்த படத்தில் நஷ்டமாயிட்டார். நீங்கள் சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு துறையில் அந்த ஒரு படத்தில் நஷ்டமாயிருச்சுன்னா அடுத்த படத்துக்கு அவங்களுக்கே கால் சீட்டு கொடுப்பாங்க. அந்த தயாரிப்பாளர் வந்து நஷ்டம் அடைஞ்சிட்டாரு, அப்போ நீங்கள் இன்னொரு படம் பண்ணிக்கங்க, அதுக்கு எனக்கு சம்பளத்தை குறைச்சிங்க, இல்லை சம்பளம் அதே சம்பளமாக கூட இருக்கும், உங்களுக்கு ஒரு தேதி கொடுக்குறேன், நீங்கள் அதை வச்சு இன்னொரு படத்தை எடுத்து உங்களுடைய நஷ்டத்தை சரி செஞ்சுங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நஷ்டத்தை சரி செய்கிறதுக்கான இடம் தமிழ்நாடு அரசியல் கிடையாதுன்னு. தமிழ்நாடு அரசியல் என்பது தமிழருக்கானது மட்டும்தான், இந்தியருக்கானது அல்ல.
தமிழ்நாடு அரசு என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான், தமிழக மக்களுக்கு மட்டும்தான். உங்களை வாக்கு செலுத்தி ஜெயிக்க வச்சது இந்தியாவுக்கு நல்லது செய்யவோ கர்நாடகத்துக்கு நல்லது செய்யவோ கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழர்களுக்கு நல்லது செய்ய தான், தமிழ் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் எங்களுடைய சுதந்திரத்திற்கும் பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு சொல்லி தான். இப்போ நான் உங்களுக்கு ஓட்டு போடவே இல்லை. நான் எதிர்த்து போட்டியிட்ட ஒரு வேட்பாளர், எதிர்க்கட்சி வேட்பாளர், நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர், எனக்கு சேர்த்து நீங்கள் தான் முதலமைச்சர், நாங்கள் உணர்றோம். அதனால தான் உங்களை மாண்புமிகுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மரியாதை அழைக்கிறோம். ஆனால் அந்த மாண்போடு நீங்கள் நடந்துக்கிறணும். தமிழ்நாடு அரசியல் தமிழ்நாட்டு மக்களுக்கு, இதை நீங்கள் உணர்ந்துக்கிறணும். உங்களை தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டு மக்கள், கர்நாடகாரோ ஆந்திராக்காரோ உங்களுடைய ப்ரொடியூசரோ உங்களுடைய தயாரிப்பாளரோ இல்லை கேரளாவில் இருக்க உங்களுடைய ரசிகர் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய ரசிகர்கள், தமிழ்நாட்டு மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்காங்க. அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. நீங்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசரை கொண்டாந்து உங்களுக்கு மத்திய அரசினுடைய இதாக போடுறீங்க. அவர் என்ன செய்வார்? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ காவிரி பிரச்சனை வருது, மேகதாது அணை பிரச்சனை வருது. அவர் யாருக்கு ஆதரவு அனுப்பார்? மேகதாதுல அணை கட்டலாம்னு சொல்லுவாரா, அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாரா? கன்னடக்காரர் அனுப்பாரா, தமிழ்நாட்டுக்காரர் அனுப்பாரா? நான் சொல்ல ஒரு புரியுதானே? தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியா நீங்கள் மத்திய அரசினுடைய பிரதிநிதியா நீங்கள் போறீங்க, ரைட்டு, மத்திய அரசுக்கு தொடர்புல போடுறீங்க. நான் வேணான்னு சொல்ல போடுங்க. அவருடைய நிலைப்பாடு மேகதாதுல என்னவா இருக்கும்? காவிரி பிரச்சனை என்னவா இருக்கும்? நாளைக்கு முல்லை பெரியார் பிரச்சனை வருது என்னவா இருக்கும்? பாலாறு பிரச்சனை வருது என்னவா இருக்கும்? நான் சொல்ல வரது புரியுதா? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் நிறைய பிரச்சனைகளை விசிக என்ன சொன்னாங்க? கர்நாடகாவில் இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி தண்ணி கொடுக்க கூடாது, தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னு போராடுமா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கன்னு போராடுமா. தமிழ்நாட்டிற்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கர்நாடக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தொல் திருமாவளவன் தான் தலைவரான். தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுறான்னு கேட்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அண்ணன் தொல் திருமாவளவன் தான் தலைவரான். இது ரெண்டையுமே நான் ஏற்றுக்கிறேன். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி கன்னட மக்களுடைய நிலையை அறிந்து போராடும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டுக்கு நிலை அறிந்து போராடும். இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! இதே அயோக்கியத்தனத்தை தானே இப்போ இவர் வந்து செய்வார். புரியுதா? இதுக்கு முன்னாடி பிஜேபியும் காங்கிரஸும் இதே வேலையை தானே செஞ்சா. கர்நாடகாவில் இருக்க பிஜேபி கர்நாடக மக்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு போராடுவான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுன்னு போராடுவான். அப்போ இந்த அரசியலை பாதிக்கப்படுறது யாருங்கிறீங்க? மக்களும் விவசாயிகள் தான் பாதிக்கப்படுறாங்க. இவன் இந்த அரசியலை செய்கிறான்னு சொல்லி தானே ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாநில சுயாட்சி வந்துச்சு. மாநில சுயாட்சி வேணும்னு போராடுறோம். மாநில கட்சிகளுக்கு ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மாநில கட்சிகளுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் முக்கியத்துவம் கொடுப்பதற்கான ஒரே காரணம், என் மாநிலத்தை சேர்ந்தவன் மட்டும்தான் என் மாநிலத்தின் நலனை முழுமையாக பேணி பாதுகாப்பான், என் மாநிலத்தின் நலன் மட்டுமே முக்கியம் போராடுவான்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஒரு தேசிய கட்சி என்ன செய்யும்? எனக்கு எல்லா மாநிலமும் வேணும்னு சொல்லிட்டு எந்த பக்கத்தில் தன்னுடைய ஆளுமை இருக்க. இப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இல்லை, கர்நாடகாவில் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு, இப்போ எதிர்கட்சியாக இருக்குது. அப்போ எதிர்கட்சியாக இருக்குது ஆளுங்கட்சியாக வரணும்னு கர்நாடகாவுக்கு ஆதரவாக தான் பிஜேபி செயல்படும். உண்மையா இல்லையா? இப்போ காங்கிரஸ் எடுத்துங்க. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி இல்லை, ஆனால் கர்நாடகாவில் ஆளுங்கட்சியாக இருக்குது. அப்போ என்ன செய்யும்? முடிஞ்ச அளவு தமிழ்நாட்டுக்கு நம்ம செய்கிறத விட கர்நாடகாவுக்கு அதிகமாக செஞ்சால் அப்போ தான் அந்த மக்கள்கிட்ட நல்ல பேரை வாங்க முடியும்னு செய்யும். அப்போ நான் சொல்ல வரது அண்ணே, ஒவ்வொரு கட்சிகளுமே தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு தான் இங்கே போராடுறானே தவிர அரசியலுக்காக தான் போராடுறே தவிர உண்மையாகவே தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் நன்மை செய்ய ஒருத்தர் கூட போராடுற நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் தான் தொடர்ச்சியாக மக்கள் நல சார்ந்தே பேசியிருக்கோம். நாம் திரும்ப மாநில சுயாட்சி பேசுவது, மாநில தன்னாட்சி பேசுவது, மாநில அரசியலை பேசுவதற்கான காரணம் இங்கே மாநிலத்தினுடைய நலன் முக்கியம். என் மாநிலம் என் மக்கள் இவர்களுடைய நலனுக்கு பிறகு தான் நான் இந்திய நாட்டினுடைய நலனை பற்றி பேச வேண்டியது இருக்கும். முதல் என்னை பெற்ற ஆத்தா படங்கு நான் சோறு ஓடணும், அதுக்கப்புறம் தான் மாமியாவுக்கு சோறு ஓடணும். நான் என் ஆத்தா படம் பட்டினி ஓட்டு மாமியாவுக்கு விருந்து வச்சு என்ன செய்ய போகிறேன்? புரியுதுங்களா? என் கடன் என்பது இருக்கலண்ணே, எனக்குன்னு ஒரு கடமை இருக்கலண்ணே. என் மண் என் மக்கள், என் மக்களுக்கு அப்புறம் தான் என்னுடைய சக நண்பர் பக்கத்து மாநிலங்கள், நட்பு மாநிலங்கள், நட்பு சக்திகள், நட்பு மொழிகள். புரியுதுண்ணே? அப்போ நம்ம சொல்ல வர்றது, இந்த மண்ணுக்கான அரசியலை செய்யக்கூடிய கட்சி தான் இந்த மண்ணை ஆள வேண்டும். ஆகவே தான் நான் காங்கிரஸையும் பிஜேபியும் தமிழ்நாட்டில் எந்த மக்களும் ஆதரிக்கலை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை தமிழ்நாட்டில் மக்கள் ஆதரிச்சிருக்காங்கன்னா நீங்கள் இந்த மக்களுக்கான அரசாக இருக்க வேண்டும். இந்த மக்களினுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த மக்களினுடைய எதிர்காலம் என்னவென்று அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய தல்வானி.